இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரங்கநாதர் அவர் படுத்திருக்கிறத பள்ளி கொண்டிருக்கிறத பார்ப்பீங்க. நிறைய ஊர்களில் இந்த மாதிரி ரங்கநாதர் ஒரு நாகத்து மீது படுத்திருக்கிறத பார்ப்பீங்க. இதோடைய உண்மையான விளக்கம், இதோடைய உண்மையான செயல் என்னன்னா, ஒரு நத்தை தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியில வரும். அதே போல ஒரு செயல், ஒரு வடிவம் என்னன்னா, ஒரு உடலுக்குள்ள எல்லா உடலுக்குள்ளேயும் ஆன்மான்னு ஒன்று இருக்கு. அந்த ஆன்ம தரிசனத்தை ஒருத்தர் தரிசிக்கிறதோ, ஒருத்தர் கடவுள் நிலையை அடையிறதோ, அவருடைய உடலிலிருந்து அந்த ஆன்மா தனியாக வெளியில வரும். அதுவாக இயற்கையாக வெளியில வரும். அது பெரிய தியானத்துல பயிற்சி நிலையில உச்சபட்சத்தை ஒருத்தவங்க அடைந்தவங்கள்ட்ட இருந்து அது வெளியில வரும். அப்படி தன்னுடைய ஆன்மா வெளியில வெளியில எல்லா மக்களுக்கும் காட்சி கொடுக்கறதையும் பார்க்கறதும் தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதருடைய செயல். அதுதான் ஆன்ம தரிசனம், ஆன்ம ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாகம் என்பது அவருடைய சூலமாக, அவருடைய உடலாக இருக்கிறது. ரங்கநாதர் நீங்க படுத்திருக்கிறது அவர் உருவமா இருக்கிறாரு. அவருடைய உருவம் இல்லை, அது உடல் அல்ல, அது ஆன்மா, அது ஜோதி, அது ஜோதி தரிசனம். அதுதான் உண்மையான ஆன்மா. இப்ப இந்த ரங்கநாதர் உலகத்துக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, ஆன்மாவாக உள்ளே இருக்கப்பட்ட நான், உள்ளே இருக்கப்பட்ட செயல், ஒரு நாகமாக இருக்கிற நாகத்து கூட தன்னுடைய விஷத்தை வச்சு அந்த விஷத்தையே நல்ல தன்மைக்கு மாற்றி அதவே ஜோதியாக ஆக்கி, ஒரு கல்லாக ஆக்கி, நாகக்கல்லாக ஆக்கி, நாகக்கல் வெளியில வந்துச்சுன்னா அது ஆன்ம தரிசனம். அந்த பேர் வெளிச்சத்தை ஒருத்தவங்க பார்க்குறாங்கல்ல, அதுதான் ஆன்ம தரிசனம்னு சொல்லுவாங்க. அதே போலதான் தன்னுடைய உடல்ல இருக்கிற நாதவிந்த, உடலுக்குள்ள இருக்கின்ற இந்த கழிவுகளை, இந்த கபத்தை எல்லாத்தையும் மும்மலத்தையும் அறுத்து ஒருத்தன் தன்னுடைய நாதவிந்தையோ, தன்னுடைய பெண்ணுடைய இருக்கிற சுரோனிதத்தையோ ஒருத்தங்க ஒரு பெரிய செயலாக மாற்றி நமக்குள்ள இருக்கின்ற அந்த உயிர் சக்தியை பெருக்கி ஒரு உள்வொளியாக மாற்றி அதை வெளியில ஒருத்தன் வேலை செய்யறது ஆன்ம தரிசனம். ஒரு யோகி உச்சபட்ச வேலை என்பது என்னன்னா, தன்னுடைய ஆன்மாவிலிருந்து எந்த வேலை தொடங்கப்படுகிறதோ, தன்னுடைய ஆன்மாவிலிருந்து எந்த வேலை செய்யப்படுகிறதோ, தன் ஆன்மாவிலிருந்து இந்த மக்களுக்கு அவன் பணி செய்கிறது ஆன்ம ஜோதி, ஆன்ம செயல். அதுவே நிஜமானது, அதுவே உண்மை தத்துவமானது. அரங்கநாதன் அதே செயலை தான் செய்கிறான். ஒரு யோகியோடைய உச்சபட்ச நிலை என்பதும் இதுதான். நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்கள். நல்ல செயல்.